அதுவும் சார் சிறைக்கடிக்க ஆசை சீரியல் வந்துட்டு அதுதான் லைக் டிஆர்பியில் ரொம்ப ஹையாக இருக்குது. பயங்கர பாப்புலர் சூப்பராக போயிட்டுருக்கு. நீங்களும் பார்த்துருந்துருப்பீங்க. பட் அந்த சீரியலில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலி பேஸ்டு. லைக் ஹீரோ ஃபேமிலி அவங்களுக்குள்ள தான் சுற்றிய கதையே நடந்துட்டுருக்கு. அது தாண்டி ஹீரோ அவங்களுடைய அந்த மாமியாருடைய ஃப்ரெண்டு கேரக்டர் ஒருத்தவங்க இருக்காங்க. பட் அவங்களுக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் குடுத்துட்டுருக்காங்க. அவங்களுக்கு பேரா ஒரு கேரக்டர் அப்படின்னு உங்களுக்கு சொல்லும்போது, நீங்க எப்படி வந்தீங்க? இது எப்படி பிலீவ் பண்ணீங்களா? ஏன்னா டாப்ல போயிட்டு இருக்க சீரியல் ஒரு நம்மளுக்கு ப்ராப்பரான ஒரு ரெகக்னிஷன் கிடைக்கும் அப்படின்ற மாரி நம்புனீங்களா? ஆமா. அந்த பிராண்டிங் இருக்கு இல்லையா? ம். சிறகு அடிக்காசே 3 இயர்ஸா போயிட்டு யா. இருக்கு. அண்ட் நம்பர் 1 அண்ட் ஸ்டார் விஜய் பண்றாங்க. ஆமா. விகடன் புரொடக்ஷன்ஸ் அண்ட் குமரன் சார் சொல்லவே வேணாம். ஸோ இவங்க எல்லாம் இருக்கும்போது நமக்கு கான்ஃபிடன்ஸ் கொஞ்சம் அதிகம் தான். சரி இவங்க எல்லாம் நம்மள கொண்டு போய் சேர்த்துருவாங்க அப்படின்னு. ஸோ பட் இந்த ரோல்ல எனக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா, ஆக்சுவலி இந்த ரோல் எப்படி கிடைச்சதுன்னு நான் சொல்றேன். ஸோ நான் வந்து இன்னும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்த்துட்டு இருந்தேன். பெட்டரா என்ன பண்ணலாம் அப்படின்னு. நமக்கு வரதெல்லாம் யூசுவலா அப்பா ரோல் அந்த மாதிரி வரும். இல்ல ஒரு ஆஃபீஸர் ரோல். ஸோ அப்போ நம்ம ஃப்ரெண்டு பார்த்தன் சிவா இருக்காரு. ரைட். அவர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அவரு சொன்னாரு, நீங்க விகடன்ல ஒரு ரிக்வயர்மென்ட் இருக்கு. ஓ. நீங்க வேணா அத கேட்டு பாருங்க. சிறகு அடிக்க ஆசை அப்படின்னு சொல்லி அந்த புரொடக்ஷன் மேனேஜர கனெக்ட் பண்ணி விட்டாரு. ஸோ அங்க போன உடனே அங்க புரொடக்ஷன் மேனேஜர் தனசேகர் அவரு வந்து சொன்னாரு, இந்த மாதிரி ஒரு ரோல்ங்க. ஒரு ஃப்ளர்ட்டி ரோல் அப்படின்னு. ரைட். ரைட். இந்த ஆஹா! வயசுலயா? நம்ம இதுதான்டா தேடிட்டு இருந்தோம். ஏன்னா யூசுவலா நம்ம பண்றது எல்லாம் ஒரு அ ரொட்டீன் ரோல்ஸ். ஆமா. ஸோ ஃப்ளர்ட்டின்னோனே ஓகே ஒரு மைண்ட்ல வந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த டயலாக்லாம் காமிச்சாங்க. சரி இதுதான் சார் ஒரு சின்ன ஆடிஷன் பண்ணுங்க சேனலுக்கு நான் பண்ணணும். ஸோ அது பண்ணும்போதே ஓகே ஒரு ஒரு பாடி லாங்குவேஜ் ஒரு அப்படி பார்க்கறது, அந்த ரொமான்ஸு. சரி நம்மளுக்கு இந்த ஏஜ்ல ஒரு ரொமான்டிக்கா ஒரு ரோல் கிடைக்குது. சரி நம்ம உள்ள இறங்கி பார்க்கலாம் அப்படின்னு தான்